என் அருமை பிள்ளையே, பக்தி என்பது ஓர் ஆழமான உணர்வு. அது இந்த பிரபஞ்ச சக்தியுடன் உன்னை இணைக்கிறது. பக்தி என்பது ஒரு மனிதனின் உள்ளத்தை உயர்த்தி வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்றும் ஒரு அற்புதமான சக்தி. நீ பக்தி செலுத்துவதால் உனக்கு கிடைக்கப் போகும் பலன்கள் எண்ணற்றவை. நீ என் மீது கொள்ளும் பக்தி உன் மனதை ஒரு குறிப்பிட்ட இடத்தில் நிலைநிறுத்தி உன்னுடைய அன்றாட வாழ்க்கையின் அழுத்தங்கள் மற்றும் கவலைகளிலிருந்து விடுபட உதவி செய்யும். இறை சக்தியை நினைப்பது உன் மனதை அமைதிப்படுத்தி பதற்றத்தையும் குறைக்கிறது. உன் வாழ்க்கையில் நடக்கும் நல்லது கெட்டது எல்லாம் தெய்வம் போடும் ஒரு பெரிய திட்டத்தின் ஒரு பகுதி என்ற நம்பிக்கை பக்தியால் ஏற்படுகிறது. உன் மனம் அமைதி இல்லாமல் அல்லல் படும் போது உன்னுடைய உடலும் ஆரோக்கியத்தை இழக்கிறது. நீ கொள்ளும் பக்தியால் மன உறுதியும் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரித்து நோய்கள் உன்னை அணுகாமல் பாதுகாக்கிறது. மன அழுத்தம் குறையும் போது உறக்கம் சீராகி உன் உடல் சோர்வுகளும் மனச்சோர்வுகளும் நீங்கும். பக்தி கொண்டவர்கள் நீண்ட ஆயுளுடன் வாழ்கிறார்கள் என்ற உண்மையையும் தெரிந்து கொள் என் தங்கமே. பக்திதான் உன்னை பக்குவப்பட்ட மனிதனாக மாற்றி மற்றவர்களிடம் அன்பும் கருணையும் காட்ட உதவுகிறது. என் தங்கமே, நீ மற்றவர்களின் வழிபாட்டு முறைகளையும் மற்றும் அவர்களுடைய வழிபாட்டு கருத்துக்களையும் மதிக்க கற்றுக்கொள். அப்போதுதான் மற்றவர்களோடு சமூகத்தில் ஒற்றுமையை ஏற்படுத்தவும் நல்லிணக்கமான சூழலை உருவாக்கவும் முடியும். நீ என் மீது கொண்டுள்ள பக்திதான் உன்னை நீயே ஆராய்ந்து உலகின் இயல்பை புரிந்து கொள்ள வழி செய்யும். பொருள் சார்ந்த மகிழ்ச்சியையும் தாண்டி உண்மையான மகிழ்ச்சியை அடைய உதவுகிறது. மொத்தத்தில் பக்தி என்பது மனதிற்கு மட்டுமல்ல, உடல் மற்றும் சமூக வாழ்க்கைக்கும் நன்மை சேர்க்கும் ஒன்று என்பதை புரிந்து கொள். என் தங்கமே, இந்த உலக வாழ்க்கை ஒரு நாடக மேடை போன்றது. ஒவ்வொருவரும் தங்களது பங்கை ஏற்று நடிக்கிறார்கள். சில சமயங்களில் மகிழ்ச்சியான கதாபாத்திரங்கள், சில சமயங்களில் சோகமான கதாபாத்திரங்கள். ஆனால் நீ ஒருபோதும் மறந்து விடாதே, நீ வெறும் நடிப்புக்காக மட்டும் இங்கு வரவில்லை. உன்னுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். ஏனென்றால் இந்த நாடகத்தின் பின்னணியில் இருக்கும் இயக்குனரும் பார்வையாளரும் நானே. உனக்கு வரும் சவால்கள் உன்னை வலிமைப்படுத்தவே வருகின்றன. ஒரு சிற்பி தன் உளியை கொண்டு கல்லை செதுக்கும் போதுதான் அழகான சிலை உருவாகிறது. அதே போலத்தான் உன் வாழ்க்கையில் வரும் கஷ்டங்கள் உன்னை மெருகேற்றி உன் உள்ளார்ந்த அழகை வெளிக்கொணரும். எதை கண்டும் பொறாமைப்படாதே என் செல்லமே. ஒவ்வொருவருக்கும் அவரவர் கர்மாவின்படி அவரவர்களுக்கு உரியது கிடைத்தே தீரும். மற்றவர்களின் வளர்ச்சியை பார்த்து நீ வருத்தப்பட தேவையில்லை. உனக்கான பாதையும் உனக்கான வெற்றியும் தனித்துவமானது. நீ எல்லா உயிர்களிடமும் அன்பு செலுத்து. எல்லா ஜீவராசிகளிலும் நான் இருக்கிறேன். ஒரு எறும்புக்கு கூட தீங்கு செய்யாதே. உன் அன்பும் கருணையும் தான் உனக்கு நல்ல கர்மாவை சேர்க்கும். உன் மனம் ஒரு குரங்கு போன்றது. அது எப்போதும் அலைபாய்ந்து கொண்டிருக்கும். அதை கட்டுப்படுத்த தியானமும் நல்ல எண்ணங்களும் உனக்கு உதவும். உன் எண்ணங்களை நீ கட்டுப்படுத்தினால் உன் வாழ்க்கை உன் கட்டுப்பாட்டில் இருக்கும். உன் கடமைகளை சரியாகச் செய். நீ செய்யும் ஒவ்வொரு செயலும் ஒரு விதையை போன்றது. நீ விதைக்கும் விதையை பொறுத்தே அறுவடையும் இருக்கும். எப்போதும் நல்ல செயல்களை செய். நல்ல விளைவுகளையே அடைவாய். இந்த உலகில் நீ சம்பாதிக்கும் பணமும் புகழும் நிலையற்றவை. உண்மையான செல்வம் உன்னுடைய நல்ல குணங்களும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீ மற்றவர்களுக்கு செய்யும் உதவியும் தான். உன் உடலை ஓர் ஆலயமாக நினை. அதை சுத்தமாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்துக்கொள். ஆரோக்கியமான உடலில்தான் ஆரோக்கியமான மனம் இருக்கும். எப்போதும் நன்றியுணர்வுடன் இரு. உனக்கு கிடைத்திருக்கும் சின்னஞ்சிறிய விஷயங்களுக்காக கூட நன்றி சொல்லும் பழக்கத்தை வளர்த்துக்கொள். அந்த நன்றியுணர்வுதான் நீ விரும்பும் மேலும் பல நல்ல விஷயங்களை உன்னை நோக்கி ஈர்க்கும். காலத்தை இயக்கும் சக்தியே நான் தான். நீ விரும்பும் எல்லாம் சரியான நேரத்தில் நடக்கும். நீ பொறுமையுடன் காத்திரு. உன் விசுவாசமும் நம்பிக்கையும் உன் கனவுகள் அனைத்தையும் விரைவாகவே நிஜத்தில் நடத்தி காட்டும். நீ என்னை தேடும் ஒவ்வொரு நொடியும் நான் உனக்கு மிக அருகில் வந்து கொண்டே இருக்கிறேன் என் தங்கமே. உன் இதயத்தின் ஆழத்தில் நான் எப்போதும் ஒளிர்கிறேன். உன் வாழ்க்கை அமைதி, மகிழ்ச்சி மற்றும் ஆன்மீக வளர்ச்சியால் நிரம்பட்டும். எப்போதும் என் ஆசீர்வாதம் உனக்கு உண்டு என் பிள்ளையே. நான் இன்னும் உன்னோடு நிறைய பேச விரும்புகிறேன். உன் மனதின் ஆழத்தில் உள்ள பாரத்தை நான் அறிவேன். உன் மனதின் பாரத்தை என்னிடம் இறக்கி வை.
வாழ்க்கை என்பது ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்தது. இருள் சூழ்ந்த இரவுக்கு பிறகு ஒளிமயமான காலை பொழுது வருவது நிச்சயம். நீ இப்போது அனுபவிக்கும் கஷ்டங்கள் உனது ஆன்மாவை மேலும் பக்குவப்படுத்தும் படிக்கட்டுகள் என்பதை மறந்துவிடாதே என் செல்லமே. உன் கண்ணீர் துளிகள் வெறும் நீர் அல்ல, அவை உன் இதயத்தின் ஆழத்திலிருந்து வரும் பிரார்த்தனைகள். அந்த பிரார்த்தனைகளுக்கு பதிலளிக்க நான் எப்போதும் தயாராக இருக்கிறேன். நீ தனிமையில் இருப்பதாக நினைக்காதே. உன்னை சுற்றி எப்போதும் நான் ஒரு பாதுகாப்பு வளையமாக இருக்கிறேன். எந்த தீய சக்தியும் என்னை மீறி உன்னை நெருங்க முடியாது. உன் கர்ம வினைகளின் முடிவுகளை நீ சந்தித்தாக வேண்டும். ஆனால் நீ என்னை சரணடைந்தால் அந்த வினைகளின் தாக்கத்தை நான் குறைப்பேன். உனக்கு தேவையான மனோபலத்தையும் ஞானத்தையும் நான் தருவேன். சின்ன சின்ன சந்தோஷங்களில் கூட நீ என்னை காணலாம். ஒரு குழந்தையின் சிரிப்பில், ஒரு மலரின் அழகில், ஒரு பறவையின் கீதத்திலும் நான் இருக்கிறேன். இயற்கையின் ஒவ்வொரு அணுவிலும் நான் நிறைந்திருக்கிறேன். எப்போதும் உன் மனதை அமைதியாகவும் தூய்மையாகவும் வைத்துக்கொள். கோபம், வெறுப்பு, பொறாமை போன்ற எதிர்மறை எண்ணங்களை உன் மனதில் இருந்து அகற்று. அவைதான் உன்னை எப்போதும் பலவீனமாகவே வைத்திருக்கிறது. தியானம் செய். உன் உள் ஒளியை நீ காண்பாய். அந்த ஒளியில் நான் உனக்கு காட்சி தருவேன். உனது எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைக்கும். நீ என் செல்ல குழந்தை. நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். உன் மீது எனக்கு எல்லையற்ற அன்பு இருக்கிறது. நீ எப்போதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதே என் விருப்பம். நீ எந்த சூழ்நிலையிலும் நம்பிக்கையை இழக்காதே. நான் உன்னுடன் இருக்கிறேன், எப்போதும் இருப்பேன். உன் வாழ்க்கை எப்போதும் அமைதியாலும் ஆனந்தத்தாலும் நிறைந்திருக்கும். குடும்பத்தில் எப்போதும் பிரச்சனையாக இருக்கிறதே என்று கவலைப்படாதே. அன்பும் சகிப்புத்தன்மையும் தான் குடும்ப உறவுகளின் அடிப்படை. உன் மனம் அமைதி பெற நான் உனக்கு வழிகாட்டுவேன். உன்னுடைய எல்லா பிரச்சனைகளும் விரைவில் தீரும். நான் எப்போதும் உன் அருகில்தான் இருக்கிறேன். நான் உன்னை எப்போதும் நல்வழியில் நடத்துவேன். உன் குடும்பம் மீண்டும் ஒற்றுமையாக இருக்கும். எல்லா சிக்கல்களும் விரைவில் தீரும். உன்னிடமுள்ள எல்லா பிரச்சனைகளும் அகலும் காலம் விரைவில் வரப்போகிறது என் தங்கமே. எந்த சூழ்நிலையும் கடந்து போகும். சின்ன சின்ன தடைகளுக்கெல்லாம் நீ ஏன் சோர்ந்து போகிறாய்? எதற்கெடுத்தாலும் உன் மனம் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுகிறது என் பிள்ளையே? நீ எப்போதும் நிம்மதியாக இரு. நான் உன்னுடன் தான் இருக்கிறேன். உன்னை கவலைப்பட வைப்பது எது என் செல்லமே? எந்த சோதனையையும் நீ எளிதாக சமாளிக்க முடியும். ஏன் உன்னை நீயே சந்தேகப்படுகிறாய்? வாழ்க்கை இது மட்டுமல்ல. உன்னுடைய அடுத்த அத்தியாயம் வெற்றிகளும் மகிழ்ச்சியும் நிறைந்ததாக இருக்க போகிறது. நீ எல்லாவற்றையும் சிந்திப்பது சரிதான், ஆனால் அதை சோகமாக மாற்றிக்கொள்ள வேண்டிய அவசியமில்லை. உன் சிந்தனைகள் சோகத்தை ஏற்படுத்தும் போதெல்லாம் என்னை நினைத்துக்கொள். உனக்கான மன அமைதி தானாகவே வந்துவிடும். தோல்விகள் உன்னை அடிமை செய்யும்படி விட்டுவிடாதே. நீ என் குழந்தை. எது வந்தாலும் எழுந்து போராடு. நீயே உன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள். இனி உன் வாழ்வில் எப்போதும் சந்தோஷம் மட்டுமே நிறைந்திருக்கும். என்னை நம்பு. எல்லாம் நீ விரும்பியபடி மாறும். உன் துன்பத்தை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாதே. அதை என்னிடம் மட்டும் பகிர்ந்து கொள். அதை நீயே ஏன் சுமந்து கொண்டிருக்கிறாய் என் பிள்ளையே? உனக்கு தேவையான சக்தியை நான் கொடுப்பேன். நீ எதையும் கடந்து போகலாம். உன் கண்ணீரையும் உன் வேதனையையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். ஒவ்வொன்றுக்கும் நான் ஒரு முடிவை தருவேன். நீ என்னை நம்பு. உன் வாழ்க்கை இப்போது இருள் சூழ்ந்ததாக இருக்கலாம், ஆனால் ஒளி உன் வாழ்வில் விரைவில் வரத்தான் போகிறது. உனக்கு தெரியாமலே உன் வாழ்க்கையை நான் ஒளிமயமானதாக உருவாக்கி கொண்டிருக்கிறேன். உன்னுடைய கஷ்ட காலம் வெகு சீக்கிரமே முடிய போகிறது. பல நன்மைகள் உன் வாழ்வில் மலரப் போகிறது. உன் துயரங்களிலிருந்து உன்னை விடுவிக்க நான் உன் பின்னால் தீவிரமாக வேலை செய்து கொண்டிருக்கிறேன் என் செல்லமே. ஒவ்வொரு முறையும் நீ கீழே விழும் போதெல்லாம் நான் உன்னை கரம் பிடித்து உயர்த்துகிறேன் என்பதை உணர்ந்து கொள். உன் வாழ்க்கையின் இந்த தருணம் உனக்கு புதிய சக்தியை தருவதற்கான ஒரு தருணம் என்பதை புரிந்து கொள் என் பிள்ளையே. இறை சக்தியை நீ எங்கெங்கோ தேடி அலைய வேண்டியதில்லை. உன்னை சுற்றி இருக்கும் ஏழைகள், பலவீனர்கள், துன்பப்படுபவர்கள் எல்லோருமே இறை சக்தியின் வடிவம்தான். அவர்களுக்கு நீ செய்யும் உதவி நேரடியாக என்னை வந்து சேரும் என்பதை தெரிந்து கொள் என் பிள்ளையே. நீ எல்லோரிடமும் அன்பாக இருக்க முயற்சி செய். நீ எப்படிப்பட்டவன் என்பதை, நீ எல்லோரிடமும் எப்படி நடந்து கொள்கிறாய் என்பதை வைத்தே மற்றவர்கள் முடிவு செய்வார்கள். நீ பாமரனா பணக்காரனா என்பதை யாரும் பார்ப்பதில்லை. பாமரனை பண்புள்ளவனாகவும் பண்புள்ளவனை தெய்வமாகவும் உயர்த்துவது நீ எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் மற்றவர்கள் மீது வைக்கும் அன்புதான் என் பிள்ளையே. என்னை வணங்கும் போது மட்டும் எல்லோரும் என்னை தாயாகவும் தந்தையாகவும் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் சக மனிதர்களை ஒரு மனிதனாகவே மதிக்க தவறி விடுகிறார்கள்.
இப்படிப்பட்ட மனநிலை கொண்டவர்களின் பிரார்த்தனைகள் எந்த ஒரு பலனையும் தந்துவிடப் போவதில்லை என்பதுதான் மாபெரும் உண்மை. குழந்தையின் கள்ளங்கபடமற்ற தன்மையும் எல்லோருக்கும் இருக்க வேண்டும். ஆழ்ந்த அறிவும் இருக்க வேண்டும். அகந்தையை மட்டும் அடியோடு ஒழித்துவிட வேண்டும். பயனற்ற வாதங்களை தவிர்க்கவும் வேண்டும். என் பிள்ளையே, உலகில் உள்ள அனைத்து உயிர்களிலும் என்னுடைய சக்தி வடிவம் குடிகொண்டிருக்கிறது. நீ காணும் அனைத்து வடிவங்களிலும் இறைத்தன்மையை உணர முடியும். நீ அவற்றிற்கு செய்யும் சேவை இறை சக்திக்கு செய்யும் சேவையாகவே நினைத்துக்கொள். அவ்வாறு செய்யும்போதுதான் உன் வாழ்க்கை முழுமை பெற்றதாக மாறும் என் செல்லமே. சுற்றிலும் உள்ள நிழல்கள் இருள இறுதி நிலைகள் நெருங்க நெருங்க வாழ்க்கையின் உண்மையான பொருளை, அதாவது இறைத்தன்மையை உணர்ந்து அதை அடைவது எப்படி என்று அப்போதுதான் மனிதன் தேடத் தொடங்குகிறான். விருப்பம் மட்டும் இருந்தால் நீ பெருமை பெற முடியாது. நான் யாரை உயர்த்துகிறேனோ அவனே உயர்வடைவான். நான் யாரை வீழ்த்த நினைக்கிறேனோ அவனே வீழ்ச்சி அடைவான் என்பதை கனப்பொழுதில் உணர்ந்து கொண்டால் போதும். அதுவரை உள்ள துன்பங்கள் அனைத்தும் ஒரு முடிவுக்கு வந்துவிடும் என் செல்லமே. உன் உள்ளத்தில் மறைந்திருக்கும் சக்தியை வெளிப்படுத்தும் செயலே மிகப்பெரிய புண்ணியம் என்பதை நீ உணர வேண்டும். எது உன் உடலையும் மனதையும் பலவீனப்படுத்துகிறதோ அதுதான் உண்மையில் மிகப்பெரிய பாவம் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பலவீனத்தையும் மனத்தளர்ச்சியையும் உதறி தள்ளிவிடு. நீ ஒரு மாபெரும் வீரன். இந்த மனதளர்வுகள் உனக்கு சிறிதும் பொருந்தாதது என்பதை புரிந்து கொள் என் பிள்ளையே. இந்த உலகத்தில் இருக்கும் தீமைகளை நினைத்து வருந்தாதே. உன் உள்ளத்தில் இருக்கும் தீமைகளை நினைத்து மட்டும் வருத்தம் கொள். உன் உள்ளத்தை ஒழுங்குபடுத்து. பிறகு உள்ளும் புறமும் தூய்மை பெறுவதை விரைவில் உன்னால் உணர முடியும். நீ இப்போது இருக்கும் நிலைமைக்கு நீ மட்டுமே முழு பொறுப்பு. நீ எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாயோ அப்படியெல்லாம் உன்னை நீயே உருவாக்கிக் கொள்ளும் ஆற்றல் உன்னிடமே உள்ளது. ஒருவேளை நீ இப்போது இருக்கும் நிலைக்கு உன்னுடைய முன் வினைகளின் பலன்தான் காரணம் என்றால், எதிர்காலத்தில் நீ எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாயோ அதை நீ தற்போது செய்து கொண்டிருக்கும் செயல்களால் தான் உண்டாக்கி கொண்டிருக்கிறாய் என்பதையும் மறந்துவிடாதே என் செல்லமே. என் வார்த்தைகள் உனக்கு எப்போதும் மகிழ்ச்சியையும் ஆறுதலையும் தரும். உன் மன நிறைவை பார்த்து நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நீ அமைதியையும் ஆறுதலையும் அடைந்ததில் என் மனம் நிறைவடைகிறது. நீ கேட்ட இந்த ஆறுதல் வார்த்தைகள் உன் இதயத்தில் ஒரு விதையைப் போல் பதிந்து காலப்போக்கில் அமைதியையும் தைரியத்தையும் ஞானத்தையும் வழங்க என்றும் நான் அருள் புரிவேன். எப்போதும் இது ஒன்றை மட்டும் நினைவில் கொள். நீ தனிமையில் இல்லை. நான் எப்போதுமே உன்னோடு இருக்கிறேன். உனக்குள்ளும் இருக்கிறேன். எந்த கஷ்டமான சூழ்நிலையிலும் என்னை நினை. உன் பிரார்த்தனைகளுக்கு நான் எப்போதும் செவி கொடுப்பேன். உன் வாழ்க்கை பயணத்தில் நீ சந்தோஷத்தையும் அமைதியையும் வெற்றியையும் பெற என் ஆசிகள் எப்போதும் உனக்கு உண்டு. உன் வாழ்வில் எப்போதும் அமைதியும் சந்தோஷமும் நிறைந்திருக்கும் என் செல்லமே.